ராபர்ட் மாஸ்டர் ரீசெண்டா அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஒரு லைவ் வந்திருந்தாரு. அந்த ஒரு லைவ்ல சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு போஸ்டருக்கான விளக்கம் கொடுத்திருந்தாரு. ரசிகர்களோட ஏராளமான கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டர்ல ராபர்ட் மாஸ்டருக்கு முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க பீச்ல இருக்காங்க. சேவ் த டேட் அப்படின்னு அக்டோபர் 5 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருந்துச்சு. சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர ட்ரெண்டிங்கா இந்த ஒரு விஷயம் போனுச்சு. நிறைய பேர் வனிதா விஜயகுமார் அவர்கள்ட்ட கேட்டாங்க, இன்னும் பதில் வரல. அப்படியே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ராபர்ட் மாஸ்டர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராபர்ட் மாஸ்டர் இதெல்லாம் பார்த்துட்டு அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லாருமே என்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடாத சுச்சுவேஷனில் இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ஈகராக கேட்குறது என்னன்னா, மறுபடியும் நீங்கள் வனிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படிங்கிறது தான். இந்த ஒரு சர்ப்ரைஸை எல்லாருமே அக்டோபர் 5 தெரிஞ்சுக்கங்க. அதற்காக தான் இப்போ நாங்கள் ரிவீல் பண்ணாமல் இருக்கோம். இது மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ். உங்களுக்கு அன்னைக்கு இதற்கான விளக்கம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கால் பண்ணியிருக்கீங்க, மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சோசியல் மீடியாவில் டேக் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணாலுமே ஒரு சில விஷயங்கள் இப்போ சொல்ல முடியாது. அக்டோபர் 5 தான் தெரியும். எங்களுக்கு கல்யாணமா இல்லை வேற ஏதாவது விஷயமா அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுதான் சஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக மேக்ஸிமம் இது கல்யாணமாக இருக்காது. அதிகபட்சமாக இது வந்துட்டு சினிமாக்கான ஒரு ப்ரொமோஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டிருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. மறுபடியும் சேர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒருவேளை வனிதா விஜயகுமார் அவர்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணாலும் ஆச்சரியத்துக்கு கிடையாது. பட் 80% இது முழுக்க முழுக்க சினிமாக்கான ஒரு ப்ரொமோஷன் தான். பேலன்ஸ் 20% வந்து அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், அப்படின்னா அக்டோபர் 5க்கு தான் வெளிச்சம். ஸோ எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அக்டோபர் 5 இந்த ஒரு நாளில் இவங்க கல்யாண போஸ்டர் வெளியிட போகிறாங்களா இல்லை படத்தோட பேர் ஏதாவது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் அனுஷ்கா அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. தெலுங்கு ஹீரோயினியான அனுஷ்கா அவர்கள் ஏகப்பட்ட ஹிட் படங்கள் கொடுத்திருக்காங்க. தெலுங்கு மட்டும் இல்லாது தமிழ்லையுமே ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. சினிமாவோட பீக்ல இருந்துட்டு இருக்கும் போது சைஸ் 0 அப்படிங்கிற தெரியாதனமா ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணி தொலைஞ்சிட்டாங்க. அதுக்காக வெயிட் போட்டாங்க. அண்ட் அதோட அவங்களோட கரியர் அப்படிங்கிறது டோட்டலி காலி. பாகுபலி 2ல லைட்டாக விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி உடம்பு குறைச்சாங்க. இருந்தாலும் வயசானதுனால அந்த லுக் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ சினிமாலேருந்து அப்படியே ஒதுங்கிட்டாங்க. கடைசியாக இவங்க மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் செட்டி அப்படிங்கிற படம் நடிச்சிருந்தாங்க. ஓரளவு நல்லபடியாக போயிருந்துச்சு. 42 வயசாகிருச்சு. இதுக்கப்புறமும் திருமணம் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குதுன்னு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கு திருமண ஏற்பாடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. துபாயில் இருக்கக்கூடிய பிரபல தொழிலதிபர் ஒருத்தவங்கள தான் இவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களாமா. அண்ட் அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இவங்களோட கல்யாணம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் இப்போ கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.